நான் உன் டீமுக்கு 2 மெம்பர்ஸ புதுசா சேர்த்துருக்கேன் ஹிட்டாச்சி. ஏன் கிசாமேக்கு என்னாச்சு? வௌ! அத எப்படி சொல்றது? நேத்து நைட்டு ஃபுல்லா பவர் கட்டா இருந்துச்சுல. ஆமா, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிச்சன்ல பெரிய சைஸ் வஞ்சர மீன் ஒண்ணு இருந்திருக்கு. அதுல மசால் தடவி வறுத்துட்டானுங்கடா. என்னதான்டா சொல்ல வர? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுச்சு. அது நம்ம கிசாமேன்னு. அட பாவிகளா! அநியாயமா இப்படி கிசாமேவ கொன்னுட்டீங்களேடா. கவலைப்படாத ஹிட்டாச்சி. என்னதான் கிசாமே நம்மள விட்டு போயிருந்தாலும் அவன் இன்னும் நம்ம எல்லாரோட வயித்துக்குள்ளேயும் தான் இருக்கான். இத சொல்றதுக்கு தான் என்ன வர சொன்னியா? இல்ல, உன்னோட டீம் மெம்பர்ஸ உனக்கு அறிமுகப்படுத்த தான் வர சொன்னேன். யாரு? இவனுங்க தான் உன்னோட புது பார்ட்னர்ஸ். ஹாய் இட்டாச்சி. உனக்கு வேற ஆளுங்களே கிடைக்கலையாடா? இவனுங்கள எதுக்குடா சேர்த்த? இவனுங்க மட்டும் தான்டா காசே கேட்கல. இவனுங்கள வச்சு நான் என்னடா பண்றது? என்ன வேணாலும் பண்ணிக்கோடா. உன்னோட இமேஜினேஷன் தான் உன்னோட எல்லையே. இவனுங்கள வச்சு நான் என்ன நாவலாடா எழுத போறேன்? இதுக்கு தான்டா உங்களோட தலைவனா இருக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கே போலான் இருக்கேன்டா. சரி சரி, உடனே சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிருவே. வாங்கடா. ஐயா சூப்பர். டேய் நிஞ்சா ஹட்டோரி சுகரு சோமு, இன்னிலேருந்து இட்டாச்சி தான் உங்களோட டீம் லீடர். புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத பெயினு, நாங்க பாத்துக்கிறோம். டேய் சோமு வாடா. ஊர்ல சும்மா இருந்த என்ன கூட்டின்னு வந்து இவன் படுத்துற பாடு இருக்கே. அங்க என்னடா யோசிச்சுன்னு இருக்க? சீக்கிரமா வாடா.